கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் வந்து ராஜராஜ சோழனுடைய பழைய ஊர். நீ வீட்டுக்கு வேணாம் 14 வருஷம் வெளியில் இருக்கணும்னு. அந்த நேரத்தில் தான் அந்த கோவத்தெல்லாம் பூரா போரில் கிழக்காசிய நாடுகள் பூரா போறாரு. ராஜராஜ சோழன் எப்படி போறாருன்னா முருகர் போனார்ல அதே வழியில் போய் அந்த சிவன் முருகனோட வாழ்க்கையில என்ன நடந்ததோ அது நம்ம குடும்பத்தில் நடந்திருக்கு. கல்கி எழுதும்போதே என்ன போட்டார், அந்த கரிகால் சோழனை கொண்டது வந்து பிராமணர்கள் 8 பேர்ன்றது அதுன்றது அப்படியே மறைச்சிட்டார். தஞ்சாவூர்ல கல்வெட்டு ஒண்ணு கிடைச்சது. குடும்பத்துல துரோகம் செய்து கந்தனர்களை நாடு கடத்தினார் ராஜராஜ சோழன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கல்வெட்டை தூக்கிட்டாங்க மேல. அதுவும் திராவிட இயக்க பீரியடு. சும்மா மேல கல்வெட்டு சேஃப்டியா கையில் மாட்டிக்கிச்சு. என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் லிவர் வந்துருக்கு. அவர் பழைக்க மாட்டா, வீட்டுக்கு எடுத்துன்னு போக மாட்டான். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, ஆண்டாள் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் பார்க்கலாம். அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார், பொழைச்சிக்கிட்டார். 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்ப. அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன். அந்த வினாடியில இருந்து நான் முருக பக்தன். அன்னைக்கு பூசின விபூதி தான் அது. தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குனரான வி. சேகர் அவர்கள். இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார். முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் வாருங்கள். தமிழர்களின் ஆதி புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன். கடம்பாயிடும்பா முருகா, கதிர்வேல் குமாரா மருகா, துடிவேலரசர் கரசே, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சோழர்கள் குறிப்பாக ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன்லாம் ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க முதல்ல அங்கே சிவகோயிலை கட்டிடுறாங்க. ஆனால் அங்கே போர் முடக்கம் முதற்கொண்டு அவங்க அடிக்கடி முடங்கிறது வெற்றிவேல் வீரவேல் முருகா, இதை மட்டும் தான் முழங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்படி முடங்குறவங்க இவ்வளோ தூரம் முருகன் மேலே பற்று கொண்டவங்க முருகனுக்கு அதிகமாக கோயில்கள் எழுப்பியிருக்கலாம். எதுக்காக சிவனுக்கு எழுப்புறாங்க? அதாவது ஒரு பீரியடு தான். அது என்ன இருக்குன்னா, அவர் போரில் வந்து ரொம்ப நாள் கழிச்சிட்டார். யார்? சிவன். வந்து இவர் முருகன் இது ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட என்னன்னாக்கா, இந்த முருகருக்கு இது பயணிக்கு கோச்சிக்கிட்டு வந்தார்ல, அதே மாதிரி அவங்களுடைய தஞ்சாவூர் அரண்மனையிலேருந்து விலைக்கு வச்சிடுறாங்க இவரை. யார? ராஜராஜ சோழன். ஓகே. ராஜராஜ சோழன் இருக்கான, அவங்க அப்பா கரிகாலன். அவங்க அப்பா கரிகாலன் வந்து ஒரு பெரிய போர் வீரர். அவரை வந்து ஒரு 8 பிராமணர்கள் வந்து இடையில கொண்டு வர்றாங்க. கூட இருந்த பாடிகாட்ட, அதாவது கூடவே இருந்த பிராமணர்களே வந்து கரிகாலனை கொண்டு வர்றாங்க. அவர் வந்து ஒரு போரில் வந்து ஜெயிச்சுட்டு வராரு. ஜெயிச்சுட்டு வந்தவொடனே இவங்க ஏதோ கூட மாட சர்வீஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ராஜாவுக்கு உதவியாக இருப்பாங்கள்ல, அதில் ஒரு 7 பிராமணர் கூட இருப்பாங்க சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களே இரவு ரகசியமாக கொண்டு வர்றாங்க. கொண்டுட்ட விஷயம் யாருக்கும் தெரியாது, ராணிக்கு மட்டும் தெரியுது. யார்? ராஜராஜ சோழன் அம்மாவுக்கு தெரியுது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன எங்கள் வீட்டுக்காரை கொண்டுட்டீங்களே வந்து அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து அரசியல் பிரச்சனை. அதெல்லாம் பெருசாகிடுன்னா அப்புறம் அவங்க பிள்ளையும் இருக்க மாட்டான். ராஜராஜ சோழனி காலி பண்ணிட்டவன்னு மிரட்டுறாங்க. அவங்க பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, சேஃப்டியாக தான் நம்ம முடிவு எடுப்பாங்க. நம்ம பிள்ளையாவது உயிரோடு இருக்கட்டும்னு அந்த ரகசியத்தை சொல்லாமல் அப்படியே மறைச்சி வைக்கிறாங்க. ஒரு நாள் ராஜராஜ சோழனுக்கு விஷயம் தெரியுது. என்ன நம்ம அப்பா கொண்டவனெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சு ஆஃபீஸில் அரண்மனையிலேருந்து வேலையெல்லாம் கொடுத்து வச்சுக்கிறீங்களாமே, எவனோ போட்டு கொடுத்துருப்பான்ல, அதெல்லாம் பொய், அதெல்லாம் நம்பாத அப்படின்னு. இல்லை அவனெல்லாம் நான் 2ல் 1 பார்த்துறேன்னு மிரட்டுறாரு. இதை பையனுக்கு ஆபத்து வந்துருப்போதுன்னு உடனே அவங்க என்ன முந்திக்கிட்டானுங்க. நான் அந்த பக்கத்தில் இருந்த பாடிகாட்டு அந்த கொலை செய்த கரிகாலனை கொலை பண்ண ஆளுங்க இருக்காங்களா, அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து இந்த அம்மாட்ட காமிச்சு, உங்கள் பையனுக்கு நேரம் சரியில்லை, அவனை தூக்கி வேறு எங்கேயாவது தனியாக வைங்க, இல்லைன்னா அரசு உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்துன்னு ஏதோ ஒன்று கதை விட்டாங்க. இதை நம்பி அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜராஜ சோழனை போய் அந்த இவங்க வந்து இப்போ இருக்குது தெரியுமா, ராஜராஜ சோழனுடைய ஊர் என்ன ஊர்? கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. கும்பகோணம் இருக்கு இல்லையா, கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் வந்து ராஜராஜ சோழனுடைய பழைய ஊர். அதுலேருந்து தூக்கி போய் வேறு ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. அவரை நீ வீட்டுக்கு வேணாம் 14 வருஷம் வெளியில் இருக்கணும்னுறாங்க. 14 வருஷம், அதாவது நாம் வந்து அப்பாவை கொண்டவனை கொலை பண்ணலான்னு நாம் நினைக்கிறோம். அவன் வந்து ஏதோ ப்ராக்கெட் போட்டு அம்மாவே நம்மளை 14 வருஷம் வெளியில் தூக்கி வைக்கிற மாதிரி பண்ணி விட்டானேன்ட்டு அவர் வெளியில் போய் தங்குற சூழ்நிலை. அந்த நேரத்தில் தான் அந்த கோவத்தெல்லாம் பூரா போரில் கிழக்காசிய நாடுகள் பூரா போகிறார் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் எப்படி போகிறாருன்னா, முருகர் போனார் அதே வழியில் போய் கிழக்காசிய நாடுகள் பூரா போய் சண்டை போட்டு, இலங்கை வரைக்கும் சண்டை போடுறாரு, மலேசியாவில் பூரா போகிறாரு, சண்டை போட்டு ஜெயிச்சு நான் ஊருக்குள்ளே வரமாட்டேங்கிறார்.
அப்புறம் கொஞ்ச நாள் ஆகி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஊருக்கு வரார். இது இந்த பழைய ஊர், பழைய சோழ நாட்டுடைய தலைநகரத்துக்கு வராரு அவர். சாகும்போது அங்கே தான் வந்து சாகிறார் அவர். அப்போ அந்த வரலாறு இருக்கு இல்லையா அவருக்கு, அந்த சிவன் முருகனோட வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது நம்ம குடும்பத்திலும் நடந்திருக்கு அப்படின்னு. அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பின்னாடி என்ன பண்ணாருன்னா சும்மா விடலை. அந்த 7 பேர் இருக்காங்களே அப்பா கொண்டவங்கள அவங்கள வந்து பிடிச்சி காலி பண்ணுறதுக்கு தூக்குதானெல்லாம் கொடுத்துட்டாரு. அப்புறம் அம்மா ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவங்கள என்ன பண்ணாரு, உயிரோட சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவன் கரிகாலனை கொண்டது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட சொத்துக்களை சேர்த்துட்டானுங்க மிரட்டி மிரட்டி. அவங்களாம் சொத்து பிடிங்கிட்டு அம்மா கேட்டுக்கிறதுக்காக மன்னிச்சு கேரளா வச்சு விட்டார், நாடு கடத்தி விட்டார். நாடு கடத்தி விட்டுட்டு இது வந்து கல்வெட்டிலையும் பொறிச்சிட்டார், வரலாறு தெரியுன்னு. இதை வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்னு தான் இவர் எழுதுறாரு. பொன்னியின் செல்வன் எழுதினார் இல்லையா அவரு கல்கி. இவர் எதுக்கு தெரியுமா, நமக்கு முதல்ல என்ன வருது, பொன்னியின் செல்வன் நல்ல எழுத்தாளர், நம்ம நல்ல கதையெல்லாம் நல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு எல்லாம் எழுதுறாரு நாம நினைச்சோம். உண்மையிலேயே எழுத்தாளர் தான், அற்புதமான எழுத்தினால பொன்னியின் செல்வன் பிரமாதமாக எழுதினாரு. அவர் வந்து ஒரு பிராமணனாக இருக்கிறதுனால, ஐயங்காராக இருக்கிறதுனால அந்த 8 பேர் அந்த கொலை பண்ணாங்களே அந்த தகவலை சொல்லக்கூடாதுன்னு கரையில் அவர் மறைச்சிட்டார். படத்தை எடுத்தது மணிரத்னம் இல்லை இல்லை, படத்தை இல்லை, படம் பின்னாடி தானே வந்தது. கல்கி எழுதும்போதே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இவர் இருக்கா இல்லையா, அந்த கரிகால் சோழனை கொண்டது வந்து பிராமணர்கள் 8 பேருன்றது 8 பேரோ 10 பேரோ தெரியல, அதுன்றது அப்படியே மறைச்சிட்டார். மறைச்சிட்டு ஏதோ நோய்வாய் பண்ணி எறிஞ்சிற மாதிரி போரில் எறிஞ்ச மாதிரி காமிச்சிட்டார் கதையில். மீதியெல்லாம் நல்லா பிரமாதமாக எழுதிச்சிட்டார். எழுதுகிற இப்போ நீ வந்து ஒரு கதை எழுதுறேன்னா உன் குடும்பத்தில் நடந்த சொல்ல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான், அதை மறைச்சிட நீ. அது ஒரு சூழ்நிலை தானே, புரியுதா? ஆமாம், அதை அப்படியே போட்டனால பின்ன நீங்களா என்ன இல்லைங்க, உங்கள் அப்பா வந்து இன்னொருத்தர் போட்டு தள்ளிட்டான்னு வச்சு ஊரில் அதை சொல்ல மாட்டேன். அது ஊரில் அவங்களுக்கு பங்காளி சட்டை அப்படி ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி அதை மறைச்சிட்டாரு. இது மறைச்சிவிட்டு கல்கியில் எழுதிட்டாரு. இப்போ நாமெல்லாம் விரும்பி எல்லாம் கல்கி படிக்கிறோம். இதெல்லாம் இது நம்ம பொன்னியின் செல்வனை விரும்பி எல்லாம் படிக்கிறோம். அது நான் பிராமன் தான் நிறைய படித்தான். நல்லா இருக்கடா, ராஜராஜ சோழனை தூக்கி நிறுத்தின வரையே கல்கிதான் நினச்சோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் இருக்காரு கொஞ்சம் பேர், அவன் என்ன போட்டா ஊர் ஊரா போய் உங்களை மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி போய் கண்டுபிடிக்கும் போது தஞ்சாவூர்ல கல்வெட்டு ஒன்று கிடைச்சது. என்னடா கல்வெட்டுனா அந்த கல்வெட்டுல போட்டிருக்கு அதாவது எங்க குடும்பத்துல துரோகம் செய்து தந்தை அந்தணர்களை நாடு கடத்தினார் ராஜராஜ சோழன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கல்வெட்டை தூக்கிட்டாங்க மேல. அதுவும் திராவிட இயக்க பீரியடு. சுமார் மழை கல்கட்டு சேஃப்டியாக கையில் மாட்டிக்கிச்சு. இப்போ இது மாட்டிட்டு உடனே யூடியூப்ல போட்டு பின்னு பின்னுறாங்க. இந்த நேரம் பார்த்து இவர் என்ன பண்ணார், படம் எடுத்து அதை மறைக்க பார்த்தாரு. யாரு, மணிரத்னம் சார் என்ன பண்ணார், அதே கல்கி எடுத்து அதே விஷயத்தை மறைக்கிறார். ஏன்னா அவர் சொல்லுவார், நான் கல்கியில் இருக்கிறது அப்படியே எடுக்கிறேன், எனக்கு என்ன தெரியும்னு சொல்லி எழுதுறாரு. ஆனால் நம்ம ஆளுங்க இப்போ தான் யூடியூப் வந்துச்சு இல்லையா, அவன் மற்ற பத்திரிக்கைன்னா நீங்கள் வந்து டாமினேட் பண்ணலாம், எல்லாம் யூடியூப் ஃப்ரீ தானே. போது அவருடைய 2வது பார்ட்டு வந்தபோது பின்னி எடுத்துட்டானுங்க, முதல் பார்ட்டு பெரிய பார்ட்லேயே பின்னி வந்துட்டாங்க. அது வந்து என்னென்னா பாருங்க, இதே மாதிரி தான் வரலாறுல அங்கங்கே மறைச்சிடுறாங்க. அது எப்படி வந்து பொன்னியின் செல்வனுடைய கதையில் பிராமணர்கள் வந்து கரிகாலனை கொண்டதை மறைச்சிட்டு அவங்க கதை எழுதுகிறாங்களோ, அதே மாதிரி கந்த புராணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விநாயகர் முருகர் சண்டர்களை அதை வெறும் மாம்பழ காமெடியை ஆக்கி சின்ன 5 நிமிஷத்து கதையாக்கி 50 வருஷத்து வரலாற 5 நிமிஷம் ஆக்கிடுவாங்க. சார், அப்போ முருகப்பெருமானோட வரலாறு, உண்மையான வரலாறு ஒரு நான் பிராமணன் கூட எழுதலையா? அந்தணர்கள் அல்லாதவங்க எழுதுனதே இல்லையா? இதில் நான் பிராமணனுக்கு ஒரு சின்ன சிக்கல் என்ன இருக்குன்னா, கதையை வந்து முழுசாக எழுதியிருக்கலாம், இது அழிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை இவன் எழுதலை, ஏதோ ஒன்று நடக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளை பற்றி எழுதாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு மன்னர்களை பற்றியே குறிப்புகள் இருக்குன்னா கடவுளை பற்றி கண்டிப்பாக இருந்திருக்கு. ஒரு பிராமணனை ஒத்துக்கணும் நம்ம ஒரு விஷயத்தில். பிராமணன் வந்து ஒரு பிரிட்டிஷ்கார மாதிரி. பிரிட்டிஷ்காரன் எதை தொட்டாலும் ஒரு பில்டிங் கட்டுறான், அது 100 வருஷம் இருக்குல்ல. ரிபன் பில்டிங் கட்டினான், 200 வருஷமா இருக்கு. இப்போ சென்னையில் பல பில்டிங் இருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க திராவிட இயக்க மூவ்மெண்ட்லேயே காங்கிரஸ் பீரியட்லேயே கட்டின பில்டிங்கு கண்ணு முன்னாடியே வீழ்ச்சி விழுது. அவன் 200 வருஷத்து பில்டிங் அப்படியே இருக்குதுல்ல. அதே மாதிரி பிராமணர்கள் சில புராணங்களை நல்லா அழகாக பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டு கதையோடு எழுதியிருக்கிறான். ராமாயணம் மகாபாரத்துக்கு வந்து குழந்தை பருவத்திலிருந்து பருவம் எழுதுகிறான். அதாவது குழந்தை பருவம், வாலிப பருவம், அரச பருவம், துறவு, இறுதி 8 கட்டம் இருக்கு இல்லையா. இந்த 8 கட்டத்தையும் பிரித்து 8 கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு அந்த வரலாறு ராமாயண மகாபாரத்தில் எழுதினான். இவன் முருகர் வரலாறு, சிவன் வரலாறுலாம் எமோஷ்னல் பிட், அங்கங்கே ஒரு எமோஷனல் ஷார்ட் ஸ்டோரி மாதிரி. ஷார்ட் ஸ்டோரி வேறு, மெகா ஸ்டோரி வேறு. ஷார்ட் ஸ்டோரியில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்,
ஆனால் உண்மையான மெகா ஸ்டோரி முருகனோட தான். உண்மை அதையும் நான் சொல்லிடுறேன். நான் முருகன் தான் ஃபஸ்ட்டு வந்து மெகா ஸ்டோரி. இது இன்ஸ்பிரேஷன் தான் ராமருக்கு. வந்தால் முருகன் மாதிரி வரணும் அப்படின்றது தான் ராமருக்கு. அதுதான் வந்து இவருக்கு யாருக்கு வந்து பஞ்சபாண்டவர்களுக்கு 3 பேர் குடும்பத்திலையும் பிரச்சனை வந்தது. ஆனால் ஏன் சார் இப்போ முருகரை பற்றி ராமாயணத்தில் எதுவுமே பெருசாக சொன்ன மாதிரி தெரியல? ஏன் நான் சொல்கிறேன்னே, மகாபாரதத்திலும் பெருசாக தெரியல. ராமாயணத்தில் இருக்குது. ஏன் நமக்கு தெரியலன்னா, இந்த ராமாயணத்தில் எழுதின கதாசிரியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கங்கே கொஞ்சம் வரலாறு இருக்குது, நீ தேடி கண்டுபிடிச்சிக்கணும்னு வைப்பான். புரியுதா? நீ கண்டுபிடிச்சிக்கணும். புதையல்ன்றது வந்து மேலே கிடைக்காது, தண்ணியில் போய் இது மண்ணில் தோண்டினா தான் கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னாக்கா, ராமர் காட்டுக்கு வராரு. காட்டுக்கு வரும்போது விஸ்வாமித்திரர் கூட வராரு. கூட வரும்பொழுது என்னடா குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, மருதனை மேலே ஏற்றி குடும்பத்தில் வந்து யார் உடைச்சா? பிரம்மா உடைக்கல, பிரம்மாவனுடைய அசிஸ்டண்ட்டு வசிஷ்டர் உடைக்கிறார். உள்ள பிராமணர்கள் தான் உள்ளே வந்து குடும்பத்தை உடைக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஏதோ அண்ணன் தம்பி பிரச்சனை, ஏதோ கை வரம் கரம்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் காட்டி குடும்பத்தை உடைச்சிட்டாங்க. காரணம்னா பரதன் வந்து பிராமணருடைய பேச்சை கேட்டவன், பிராமணர் எதிர்த்தவர் ராமர். அதனால் எதிர்த்தவனை விட்டு காட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மையாக நடந்த வரலாறு. அந்த வரும்பொழுது விஸ்வாமித்தர் வந்து எப்பயுமே பிராமணருக்கு எதிரி, வசிஷ்டருக்கு எதிரி. வசிஷ்டர் பிராமண குரு ரிஷி, இவர் நான் பிராமண ரிஷி. வசிஷ்டர் பரதனுக்கு சப்போர்ட்டு, விஸ்வாமித்தர் வந்து ராமருக்கு சப்போர்ட்டு. நீ வந்து கவலைப்படாத, காட்டுக்கு போகிறேன்னு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை முருகனுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி வர வழியில் சொல்கிறார். ராமாயணம் சொல்கிறார். என்ன சொல்கிறார், அங்கே தான் கந்த புராணத்தையும் அவருக்கு சொல்கிறார். அது ராமரே, என்னடா நமக்கு நாட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை வந்தது, நம்ம வாழ்க்கை இப்படி தானே நினைக்காத. இப்படி ஒரு சூழ்நிலை யாருக்கு ஏற்பட்டது? முருகனுக்கு ஏற்பட்டது. கந்த புராணத்தில் அதில் அந்த பேர் வருதா சார், முருகன்? இல்லைன்னா கந்த புராணே பேசுகிறான். கந்த புராணே பேசுகிறான். இந்த மாதிரி கந்த புராணத்தை முருகனை வந்து கடவுள் ஆக்கிட்டான். அதான் சிக்கலைங்க. இந்த மாதிரி முருக கடவுளுக்கே இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. அவர் வந்து நான் காட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அதாவது அரசியல் குழப்பம் வந்தது. இதே பிராமணர்கள் தான் பண்ணாங்க. அதில் பாதிக்கப்பட்டு வெளியில் போனார், திரும்ப மீண்டும் வந்தார், நீ வருவ அப்படின்ற நம்பிக்கையை ஊட்டுறார். அதுவும் 14 வருஷம், இதுவும் 14 வருஷம். முருகரும் 14 வருஷம் வெளியில் போய் பழனியிலிருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் போரே ஆரம்பிக்கிறாரு. ராமரும் 14 வருஷம் போயிட்டு வந்து தான் ஆரம்பிக்கிறாரு. மகாபாரத பஞ்சபாண்டவரும் 14 வருஷம் உள்ள போயிட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இயேசுநாதரும் 14 வருஷம் காணாமல் போய் தான் வந்து பண்ணுறாரு. நபிகள் நாயகமும் 35 வயசுக்கு அப்புறம் ஒரு 14 வருஷம் குகையில் போய் தவம். அந்த குறிப்பு அது வரைக்கும் வரவே இல்லை. அது எல்லாரும் 14 இயர்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேப். ஆயுள் தண்டனை கூட 14 வருஷம் தான். 14 எல்லாருக்குமே அது எல்லா மனிதன வாய்ப்பில் வரும். பெரிய ஆளுங்கள்தான் குறிச்சு வைக்கிறாங்க, சின்ன ஆளுங்கள்தான் குறிச்சு வைக்கிறது இல்லை. ஆனால் எல்லா வாழ்க்கையிலையும் அந்த ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்பொழுது அப்போது சிவன் குடும்பத்தில் நடந்த பிராமண சண்டைகள், பிராமணர்கள் உள்ள போது பண்ண குழப்பங்கள், பிராமண ஆரியர் வந்து தமிழர் சண்டை தான் வந்து இது கந்த புராணமும், பிராமணர் தமிழர் சண்டை தான் ராமாயணமும். ஆனால் கந்த புராணம்ன்ற ஃபெமிலியர் ஆனதை விட ஸ்கந்த புராணம் தான் ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அதில் கூட வடமொழி உள்ளே வந்துருச்சு ஃபுல்லாக. அதனால் தமிழருக்கும் ஆரியருக்கும் நடந்த சண்டை தான் கந்த புராணமும் ராமாயணமும் மகாபாரதம் கூட. ஓகே, இப்போ சுவாமி மலை எங்கே முடியுது சார்? சுவாமி மலையில் வந்து சிவனுக்கு முருகர் வந்து அட்வைஸ் பண்ணார் இல்லையா, அதை கேட்டார்ல, இந்த மாதிரி நீங்கள் நம்முடைய கருத்தை மாற்றி பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார்னா, கொள்கைகளை மாற்றம் வந்து முருகனுடைய படைக்கு அவரே தலைமை தாங்க ஆரம்பிச்சு கூடமாட வந்து எல்லாம் இறங்கின உடனே அங்கே கதை வந்து தலைகடை மாறிச்சு. சிவன் வெப்பனை கையில் எடுத்த உடனே அப்படியே தலைகடை மாறி முருகன் பக்கம் வெற்றி வந்து அவங்க பக்கம் தோல்வியாகி அப்புறம் வெற்றி முருகன் கைக்கு வந்ததுனால மறுபடியும் வந்து முருகன் வந்து திருத்தணிக்கு வரார். இதுதான் 5ஆம் பட வீடு. 5ஆம் படை சுவாமி மலையிலிருந்து 5ஆம் பட வீடு திருத்தணி வராரு. பாலிசி மேக்கிங், பாலிசி சேஞ்ச், அப்பம் பொழிக்குள்ள பாலிசி சேஞ்ச். அகிம்சையா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், இந்த பாலிசி தான் ஐயப்பன். இது 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 இந்த சாமி மேலே திருத்தணிக்கு வருது. திருத்தணியில் என்னன்னா வள்ளியை வந்து சிம்பிளாக தான் கல்யாணம் பண்ணார். இப்போ வள்ளி வந்த பிறகு தான் வள்ளியினுடைய வாழ்க்கை பூரா போர்லேயே 30 வருஷம் போயிடுச்சு. கல்யாணம் பண்ண நாள்லேருந்து கடைசி வரைக்கும் போர்லேயே வந்து குடும்பம் நடத்தியிருக்காங்க. இவங்க முதல் இரவு படுக்கை எல்லாமே எங்கே நடந்திருக்காங்க? போரில், போகிற இடத்துல டென்ட்டு கிண்ட்டு இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. அரண்மனையே வள்ளி பார்க்கல. அதனால கிராண்டியராக அவர் கல்யாணம் பண்ணுறாரு. அதுதான் திருத்தணி. திருத்தணியில் கல்யாணம் பண்ணும்போது அரசாட்சி வந்த பிற்பாடு, அரசாட்சி வந்தபோது ஏன் அதை கிராண்டியராக அவர் கல்யாணம் பண்ணுறாருன்னா, அந்த சிம்பிளாக பண்ணால் அந்த வள்ளி யாருன்னு கேட்டுறானா யாராவது கிராண்டியராக கல்யாணம் பண்ணி, இதுதான் டெல்லிக்கு, இது வந்து மதுரைக்கு மட்டும் இனிமேல் ராணி இல்லை, டெல்லிக்கு ராணி தான், உலகத்துக்கு ராணி தான். ஆரவல்லி சூரவல்லி, ஆரவல்லி ஹில்ஸ்ன்னு சொல்கிறான்ல,
ஆரவல்லி மலையெல்லாம் சொல்ல என்ன சூற ஆரவல்லின்னா எது ஆப்கானிஸ்தான் அது வரைக்கும் ஆரவல்லி விட்டு ஆளை விட்டுருக்காரு. முருகனுடைய 2 பொண்ணுங்க வந்து ஒன்று வந்து சவுத் இந்தியாவை ஆண்டுறது, இன்னொன்று நார்த் அண்டு ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஆண்டுருக்கு. ஆரவல்லி ஹில்ஸ். முருகனுக்கு மகனே கிடையாது. 2 பொண்ணுங்க. அப்போ அவர் வந்து அதான் திருத்தணியில் கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த ஒய்ஃப் இருக்குல்ல அதை கூட்டு வந்து இந்திரன். நீங்கள் வந்து திருத்தணி வரலாறு எடுத்து படிங்க. அதில் என்ன இருக்குன்னா முருகனிடம் மன்னிப்பு கேட்டு இந்திரன் சரணானார். பிரம்மாவோடைய வந்து மன்னிப்பு கேட்டார். இதுதான் திருத்தணியா? திருத்தணியில் வந்து கல்யாணம் யாரு வள்ளி திருமணம் தெய்வானியும் உள்ள சேர்த்துக்கிறாரு. 2 பேருக்கும் சேர்த்துக்க 2 பேரும் இருக்கிறாங்க. அதில் வள்ளி திருமணம் தெய்வானியை சேர்த்துக்கிறது 2ம் திருத்தணி. அந்த நேரத்துக்கு யாரெல்லாம் வராருன்னா இந்திரன் மன்னிப்பு கேட்டாரு. அந்த வந்து அவர் வந்து யானைப்படையை கொண்டு வந்து யானையை கையில் கொடுத்துட்டாரு அவர்கிட்ட. அந்த மயில் வாகனமே தூக்கிட்டு யானை வாகனம் ஆகிட்டேன் என்ன சரண் மாறி சாரின்னாரு. அப்புறம் தெய்வானியை ஏற்றுக்குன்னு சொன்னாங்க இல்லையா? வள்ளியை கல்யாணம் பண்ணுற தெய்வானி ஏற்றுக்கு அப்படின்றாங்க. அப்போ தான் முருகர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு, ஏற்றுக்கிறாரு. ரொம்ப பெருந்தன்மையார் சிவன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா தெய்வானி பேரில் தப்பு இல்லை, நீயே தெய்வானியாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஒரு பொம்பளையாக இருந்தால் இந்த தான் சிக்கலில் மாட்டி கைதியாக இருக்கணும். சூழ்நிலை கைதி. அதனால தெய்வானி சூழ்நிலை கைதி தான வழி கெட்டவில்லை. அதனால சூழ்நிலை கைதியாக இருந்து இவ்வளோ நாள் சமாளித்து வாழ்க்கையை வந்திருக்கிறாங்களே ஏற்றுக்கணுன்னே முருகன் ஏற்றுக்கிட்டார். அப்போ ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறார் அவர். திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பண்ணும்போது தெய்வானி அவங்க என் கூடயே வந்து பழனிக்கும் வந்து சன்னியாசியாக வந்து இப்போ வரைக்கும் என் கூடவே இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் பட்டத்து இளவரசியாக தொடர்ந்து இருந்திருப்பாங்க. அதனால் திருப்பரங்குன்றத்தில் அவங்க பட்டத்து இளவரசியாக இருந்தது ஓகே. அப்புறம் இடையில் ஒரு கேப் இருக்குல்லையே எனக்கு தெய்வானிக்கும். இப்போ வள்ளி வந்திருக்கிறாங்களே, இப்போ வள்ளி உயிர் கொடுத்தான்னு வந்திருக்கிறா. அதனால் வள்ளி வந்து பட்டத்து இளவரசியாக பட்டத்து ராணியாக அவங்கள ஆக்கிடுவேன். இவங்கள வந்து என்னுடைய ஃப்ரெண்டாக தோழியாக தான் ஆக்க முடியும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ மக்களுக்கு என்ன சொல்லணும்னா திருப்பரங்குன்றத்தில் என்ன யாராவது இந்த வந்து பார்க்க வரானா தெய்வானிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இங்கே வள்ளிக்கு தான் முக்கியத்துவம். அதனால் வள்ளி தெய்வானு தான் சொல்லணும். நீங்கள் தெய்வானை வள்ளி அல்ல. ஏன்னா தெய்வானை வள்ளின்னா தெய்வானை வந்து ராணி ஆகிடும். அதாவது நல்லா செழிப்பாக இருக்கிறப்ப கூட இருக்கவங்களை விட கஷ்டப்படுறப்ப கூட இருக்கவங்க தான் ப்ரையாரிட்டி. அது தெய்வானையை ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் அப்படி போயிட்டேன் பரவாயில்ல நீங்கள் இருக்கட்டும்ட்டாங்க. அப்போ வள்ளி ஆக்குறாங்க. அங்கே என்ன சிக்கல் வருதுன்னா தெய்வானை நார்த் இந்தியா. யார் நார்த் இந்தியாவில் இந்திரனுக்கு இந்த திருமாலுக்கும் பிறந்தது நார்த் இந்தியாவிலேருந்து வளர்ந்தது. இது நார்த் இந்தியன் பாலிடிக்ஸு. வள்ளி வந்து தமிழிச்சு, அது ஆரிய சார்புடையது. எது தெய்வானி ஆரிய சார்பு, நார்த்து இது சவுத்து. ஆனால் தமிழிச்சியே வந்து ராணி ஆகினது ஒரு முத இவர் தான். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.